ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடினற்ற நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய தினத்துல காலை வேளையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிற காரியத்தை நம்ம படிக்கும் பொழுது சங்கீதம் 112வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் விதமாய் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, வசனம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்ன சொல்றது என்றால், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கட்டளை அப்படின்னாலே அநேகருக்கு பிரியமா இருக்காது. ஆடா, இதை போய் ஃபாலோ பண்ணுமா, இந்த ஒரு திடீர்னு இப்போ ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போறோம். அந்த வேலை ஸ்தலத்துல சில கட்டளைகள் இருக்கலாம். ஆங்கிலத்துல புரோட்டோகால் என்று சொல்லுவார்கள். இந்த புரோட்டோகால் இருக்கலாம். இந்த புரோட்டோகாலை நீ ஃபாலோ பண்ணி தான் உள்ள வரணும், வெளியே போகணும். இந்த மாதிரி இவ்வளவுதான் உனக்கு லஞ்ச் டைம், இவ்வளவுதான் உனக்கு பிரேக் டைம், இதுக்குள்ளதான் நீ நடந்துக்கணும், இவ்வளவு நேரம் நீ வேலை செஞ்சாகணும், இந்த வேலையில இவ்வளவு நேரம் உன்கிட்ட இருக்கிற பொருள் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னது, கம்பெனி வைத்திருக்கிற கட்டளைகள். இந்த கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்? கம்பெனில நமக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வு கிடைக்கிறதோ, ஒரு பெரிய ஒரு நன்மை கிடைக்கிறதோ கிடைக்காது. அதே போலதான் மருத்துவத்துறையை நம்ம பார்க்கும் பொழுது மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய புரோட்டோகால் இருக்கும். ஒரு சர்ஜரிக்கு போறோம்னா அந்த டாக்டர் மிகவும் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகி ஹைஜீனிக்கா இருக்கணும். அடுத்து அந்த வர்ற பேஷண்ட்டையும் பயங்கரமா சுத்தபத்தமா வச்சிருக்கணும். அதோட மாத்திரம் சர்ஜரிக்கு முடியறதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் எடுத்தோம், முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோமா அப்படிங்கிற அந்த கட்டளைகளை சரியா பார்த்தோமா அப்படின்றத டாக்டர்களும் கவனமா பார்ப்பாங்க. இவைகள் எல்லாம் எதை குறிக்கிறது? நீங்க நல்லா ஒன்றை சேர்ந்து பாருங்க. ஒரு பக்கம் நம்ம வேலை காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம உயிரோட தான் இருப்போம், இருக்க மாட்டேன்னு நான் சொல்லல. அந்த வேலையில நமக்கு சரியா செய்யலனாலும் நம்ம இருப்போம். ஆனா அந்த வேலையில ஆசீர்வாதம் இருக்காது. இதே இந்த பக்கம் மருத்துவத்துறையை நம்ம பார்க்கும் பொழுது அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணலனாலும் அந்த டாக்டர் உயிரோட தான் இருப்பாரு. ஆனா அந்த பேஷண்ட் என்ன பண்ண முடியாது, செத்து போயிடுவான் இல்லைங்களா? ஏன்னா அந்த சரியான புரோட்டோகால்ல அவர்கள் கொடுத்திருக்க வழிமுறையை அந்த டாக்டர் பின்பற்றல அப்படின்னும் பொழுது அந்த பேஷண்டால என்ன பண்ண முடியாது, கொலைக்க முடியாது. இதே போலது இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறார். அந்த சத்தியம் என்னவென்று நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு புரோட்டோகால் வச்சிருக்காரு. அதுதான் கட்டளை. அந்த கட்டளையை நம்ம பின்பற்றும் பொழுது மாம்ச பிரகாரமாய் மாத்திரமல்ல, உலக பிரகாரமாய் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்முடைய வாழ்க்கை சரியா நடந்து கொண்டிருக்கும். நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு மாத்திரமல்ல, பரலோகத்துல வாழ்வதற்கு ஏதுவாகத்தான் இந்த பூமிக்கு இந்த பரலோகத்தின் மண்ணாவாகி இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கார். இதை நம்ம உறுதியாய் பின்பற்றி சரியான பாதையில் நடக்கிறவர்களா இருப்போமே ஆனால் ஆண்டவர் அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்றது நிமித்தம் உங்க ஆத்துமா தப்பு வைக்கப்படும். உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் வசனத்துல தெளிவாய் படிக்கிறோம், அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று. அப்போ நம்ம அந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்ள நம்முடைய எல்லாவற்றிலும் ஊன் நரம்பு எலும்பு எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நன்மையை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய கட்டளையை உறுதியாய் பின்பற்றுகிறவர்களாய், அதை உறுதியாய் தியானிக்கிறவர்களை நம்ம காணப்படுவோமானால் எல்லா சூழ்நிலையும் பயங்கரமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, ஒரு செம்மையான வம்சமாய் உருவாவதற்கு, ஆண்டவருக்கு முன்பாக ஒரு கனம் பெற்ற ஒரு வம்சமாய் உருவாவதற்கு அது மிகவும் மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்டவர்களா இருக்க ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்தி அதோட மாத்திரமல்ல உங்களுடைய வம்சத்தையும் செம்மையாய் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணும்போது சரியான விதத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நடப்போம். நம்முடைய வம்சம் ஆசீர்வாதமா இருக்கும். புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டாக்டர் பொழைச்சிருப்பான், ஆனா பேஷண்ட் செத்துருவான். பேஷண்ட்டுங்கிறது நாம நேரடியா சொல்லணும்னா ஆவிக்குரிய உள்ளான மனிதன் சாகாமல் பிழைத்திருக்க வேண்டும் என்றால்தான் அவனால் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க முடியும். அப்பொழுது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பூமியில பிறக்க போற சந்ததியும் சரியான முறையில வழி நடத்த முடியும். ஆகையால் இன்றைக்கு நம்ம தீர்மானித்து ஆண்டவரிடத்துல செம்மையாய் நடப்பதற்கும், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு பயந்து நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளை பின்பற்றுகிறவர்களுக்கும் அப்பா என் தேவனாகிய கர்த்தர் செம்மையான அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். கட்டளைகளை பின்பற்றி இருப்பது பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறீர் சுவாமி. அப்பா, நாங்கள் எப்பொழுதும் கட்டளைகளை பின்பற்றி அதை பாதுகாத்து சரியான பாதையில நடக்கிறவர்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை தரைமட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. அப்பா, அப்படி கட்டளையில பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியிருக்கீங்க. அதுல நாங்க பிரியமா இருக்கிறவர்களை எங்களை மாற்றுங்க. ஏதோ வேண்டா வெறுப்பா, ஏதோ உலகம் பார்க்குது அப்படிங்கிறதுக்காக நாங்க செய்யாம எல்லா சூழ்நிலையிலும் உண்மையாய் செய்கிறவர்களை எங்களை மாற்றுங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை அப்பா எங்களை தொடரும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you.